SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். அந்த நேரத்தில் நான் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன். சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நகர செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவர் இறந்து பாடி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன். ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறேன். மீண்டும் அவர் இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் நேற்றைய தினம் கலாய்வு நடத்தினேன். கலாய்வை பொறுத்தவரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் ஈரோட்டினுடைய கலாய்விலே நான் உணர்ந்த உணர்வு என்ன என்று கேட்டால் 200 தாண்டி வருவோம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை சட்டப்படியாக சந்திப்பார். திமுக வசமாகவில்லை, திமுக கூட்டணி வசமாகும். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக அங்கும் வைக்கிறது. எனவே இந்தியா கூட்டணியுடைய வசமாகும். மீண்டும் அது முறையாக அவருடன் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம். பல நேரம் நான் சொல்லியிருக்கிறேன். அது கொடுமையான ஒரு முடிவு. அது ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய நிலையில அந்த ஒரே நாளே ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தள்ளக்கூடிய மோசமான செயலாகும். இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவரை கலந்து ஆலோசித்து அது குறித்து முடிவெடுத்து அறிவித்தார். நடிகர்கள் அரசியலுக்கு வரணும் எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா பாக்குறேன். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதனை பார்த்தோம். கோவையில் மறைந்த முன்னாள் MP ராம்மோகன் இல்லத்தில் அவரது குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறவிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்நிலையில் ஈரோட்டில் 2 நாட்கள் கள ஆய்வுக்கு வந்திருந்த அவர் அப்படியே சென்னை திரும்பும் முன்பாக கோவையில் மோகனின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவிருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்வோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் செய்தியாளர்களின் பல்வேறு அரசியல் தொடர்பான கேள்விக்கும் அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.